எங்க ஊருக்கு வாங்க, எங்களெல்லாம் தள்ளிட்டு அனாதை விட்டு போயிட்டாங்க. வாங்க விஜயண்ணா எங்களை ஓட்டு தள்ளிட்டு ஊழல தள்ளிட்டு போயிட்டாங்க. எங்களை இந்த ஊரெல்லாம் அனாதை ஆகிட்டாங்க. நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். வாங்க எங்க ஊரை வந்து காப்பாத்துங்க. நானே பாருங்க விஜயண்ணா, எங்களை வெட்ட பதவியில வச்சிடல. விஜயண்ணா எங்களை கேட்க வரல, நீ ஆர்டர் கொடுத்து எங்களை தள்ள சொல்லி எங்களை காப்பாத்துங்க விஜய் அண்ணா. 33 வீடுகளை அதிரடியாக இடித்து அகற்றிய அரசாங்கம். முதல்வரிடம் காப்பாற்ற கோரி கெஞ்சக்கூடிய பொதுமக்களின் சோக காட்சிகள். வந்து கேளுங்க விஜயண்ணா, எங்களை கூட வேணும் விஜயண்ணா. எங்க வீட்டை குழந்தை குட்டிங்களெல்லாம் எடுத்துட்டு வெளியே விட்டு தள்ளிட்டாங்க. ஓசூர் அருகே இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட வீடுகள்ல புறம்போக்கு நிலத்துல வீடு கட்டி வசிச்சுட்டு வரக்கூடிய மக்களுக்கு 2 கட்டங்களா அரசு மூலமா பட்டாக்கள் வழங்கப்பட்டுச்சாமா. ஆனா கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த பகுதியை சேர்ந்த 34 குடும்பத்தை சேர்ந்தவங்க புறம்போக்கு நிலத்துல ஹாலோ பிளாக் கற்கள் மற்றும் ஹாஸ்பிட்டல் சீட்டு கொண்டு வீடுகளை கட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு வருவாய்த்துறையினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதையும் மீறி வீடுகள் கட்டப்பட்டிருக்குது. இதனால ஓசூர் வட்டாட்சியர் ஜெகதீஷ் தலைமையிலான வருவாய்த்துறை மற்றும் பாகலூர் காவல்துறை அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புல கட்டப்பட்ட 33 வீடுகளை இடிப்பதற்காக போயிருக்காங்க. அப்ப வீடுகளை இடிக்க அந்த பகுதி பொதுமக்களும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்ததா சொல்லப்படுது. ஆனாலுமே ஜேசிபி வாகனங்களை வச்சு 33 வீடுகளையும் தொடர்ச்சியா இடிக்கக்கூடிய பணிகள்ல அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தான் அந்த பகுதியை சேர்ந்த விஜயா அப்படின்ற பெண்மணி பாத்தீங்கன்னா கண்ணீர் மல்க கதறி, விஜயண்ணா உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம், எங்களை நீங்க வாழ வைப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம், எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரியா கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க.